இருக்கேன் மாப்பிள்ள. டாக்டர் வேற இன்னும் 10 நாள்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் கூட அவளை வந்து பார்க்கலையே மாப்பிள்ள. இப்பயாவது அவளை வந்து பார்த்துட்டு போங்க மாப்பிள்ள. தேவி பாவம் மாப்பிள்ள. இந்த மீட்டிங்ல அப்புறம் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள. நமக்கு உறவு தான் முக்கியம். காசு பணம் எப்போனா சம்பாதிச்சுக்கலாம். நீங்க வாங்க மாப்பிள்ள. நீங்க வாங்க 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 மாப்பிள்ள. நீங்க வாங்க வந்து தேவியை பாருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. வாங்கன்னு சொல்றேன். என்ன நண்பு வரமாட்டேங்கிறாரு. கூப்பிடுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மாப்பிள்ள வெளில வாங்க. மாப்பிள்ள வாங்க சொல்றேன். மாப்பிள்ள 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 வாங்க. என்ன குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி இங்க 2 பேரும் என்ன அசிங்கப்படுத்தணும் ஐயோ வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. பேச பாருண்ணா. சரி அப்ப நீ பேசு. மாமா நான் பண்ணது தப்புதான். அதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு தேவியை ஒதுக்கி வைக்காதீங்க. நீங்க பிரிஞ்சிருக்கிறதுனால அங்க தேவியும் நிம்மதியா இல்ல, ஷாலினியும் நிம்மதியா இல்ல. ஷாலினி உங்களையும் வேத விளையாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் தான் அவளை கட்டாயப்படுத்தினேன். அவ உங்களை பத்தி எல்லாம் யோசிச்சாதான். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு தேவியவும் ஷாலினியவும் தண்டிக்காதீங்க. டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் நடிக்கிறியா? போடா வெளிய. வெளில போடா. பத்தாததுக்கு இவன் குடிச்சு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் வெளில போங்கடா. செக்யூரிட்டி மாமா மாப்பிள்ள செக்யூரிட்டி சும்மா இருங்க. கயல் என்னாச்சு? மூர்த்தி போன் எடுக்க மாட்டேங்கிறானே. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. அப்படிலாம் என்னாச்சு எதுவும் கயல்? இருக்காது கயல். நீ ஏன் உன்னை போட்டு இப்படி குழப்பிக்கிற? இல்ல, என் மனசுக்கு ஒன்று அழுத்தமா பட்டுச்சுன்னா அது சரியா இருக்கும். யாரா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கு. ப்ளீஸ் மாமா, ஏன் மேல தான் தப்பு மாமா. ப்ளீஸ் மாமா. மாப்பிள்ள பாருங்க, நான் வேணும்லாம் குடிக்கல. ஒரு ஆதங்கத்திலையும் கவலையிலும் தான் நான் குடித்தேன். நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. நீ வேணா உங்க ஆஃபீஸ் வேலையை முடிங்க மாப்பிள்ள. நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம போய் எங்கள் தங்கச்சியை போய் பார்க்கலாம் மாப்பிள்ள. என் தங்கச்சியை மட்டும் விட்டுறாதீங்க மாப்பிள்ள. பாவம் மாப்பிள்ளவ. மாப்பிள்ள அவளுக்கு வளகாப்பு நடத்தணும். உங்கள் 2 பேருக்கும் குழந்தை பிறந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. மிஸ்டர் விக்னேஷ், வாட்ஸ் கோயிங் ஆன்? சார் நத்திங் சார். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க சார். 2 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். சார் சார் நீங்க போங்க சார். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல நான் வந்துடுறேன். ஓகே வந்துடுறேன் சார். மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. இன்னைக்கு நான் பல வருஷமா கனவு கண்டுட்டு இருந்த ப்ராஜெக்டா அப்ரூவ் ஆக போற நேரத்துல இப்படி வந்து பிரச்சனை பண்றீங்களா? இல்ல மாமா, அது ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்கடா. போங்கடாங்கிறது. மாப்பிள்ள இது பாருங்க, நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல. தேவி பற்றி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி வாக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் மாப்பிள்ள. அவளை நீங்கள் பாப்பீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அவளை ஏமாத்திட்டாதீங்க மாப்பிள்ள. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. மாமா ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா. என்னது போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் புரியலையே. அண்ணன் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியலையே. என்னாச்சு தேவி? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. நம்பிட்டேன். நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்ட, எதையும் மறைக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லு, சரியா? என்னக்கா கேட்க போறீங்க? எனக்கு புரியலையே. எந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும்? காலையில மூர்த்தி உன்கிட்ட எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொன்னானே, எங்க? நான் கேட்டதுக்கு அவன் ஏதோ கேட்டரிங் விஷயமா போயிட்டு வரேன்னு சொன்னான். ஆனா அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு அவன் எங்க போயிருக்கான்னு தெரியும்.
தேவி, நீ அதை என்கிட்ட சொல்லு. தேவி, நான் உன்னதான் கேக்குறேன். மூர்த்தி எங்க போயிருக்கான்? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான், எனக்கு தெரியும். இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அக்கா, அது நான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அண்ணனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அதான் வேதவள்ளி அத்தைய பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்காரு. என்ன சொல்ற? ஆமாங்கா, நான் போய் பக்குவமா பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். முடிஞ்சா அவங்க கால்ல கூட விழுந்து பாக்குறேன். எனக்காக போய் பேசுறேன்னு போயிருக்காருக்கா. உங்ககிட்ட சொன்னா நீங்க தடுத்துருவீங்கன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவன் ஏன் இப்படி அவசர குடுக்கையா இருக்கானே தெரியல. உன் அத்தைக்கு மூர்த்தினாலே சுத்தமா பிடிக்காது. அம்மாவோ தனானியோ போய் பேசினா கூட அவங்க மனசு கொஞ்சமாவது இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை பார்த்தாலே அவங்க எப்பவுமே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவன் முட்டாள்தனமா முடிவெடுத்தான்? பிரச்சனையை முடிக்க பாக்கணுமே தவிர அது ஆலமரம் மாதிரி வளர்ந்துகிட்டே போக கூடாதுன்னு நான் அவன் கிட்ட பல தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். இருந்தும் அவன் ஆர்வ கோளாறுல என்ன வேலை பார்த்திருக்கான் பாரு. மூர்த்தி போன் எடுக்காத போதே எனக்கு தெரிஞ்சது அவன் இந்த மாதிரி ஏதோ தப்பான முடிவு எடுத்திருப்பான்னு. அண்ணி, அன்புவும் என் அண்ணகிட்ட பேசி சமாதானப்படுத்துறதுக்காக போயிருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, விக்னேஷன் ஆபீஸ்ல இருப்பாருன்னு தெரிஞ்சு அவரை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி அன்புவும் அங்கதான் போயிருக்கான். ஏய், இது அம்மாக்கு தெரியுமா? அக்கா, அண்ணி, அம்மா, மா, என்னாச்சு கையல்? மா, உன் புள்ள அதான் மூர்த்தி இருக்கான்ல, அவன் வேதவள்ளி அத்தை கிட்ட சமாதானம் பேச போயிருக்கான். ஐயோ, சமாதானம் பேசுற ஆளை பாத்தீங்களா? அவன் ஏன் தான் இப்படி நமக்கு 7:30 கூட்டிட்டு வரணும்னு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா. ஐயோ, என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. கயல், சீக்கிரம் வா, மூர்த்தியை நம்ம தடுத்து நிறுத்தலாம். கையல், நானும் வரேன். ஐயோ அம்மா, யாரும் வேண்டாமா, நானும் எழிலும் போய் அவனை கூட்டிட்டு வரோம். கையல், வா.